ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் பார்த்தீங்கன்னா மசனகுடியில் நம்ம தங்கியிருந்த ரெசார்ட்டை பற்றின வீடியோ தான். அதாவது முன்னாடி சொல்லிடுறேன், இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர், டாப்பெல்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் அதையும் சொல்லிட்டேன். ப்ளஸ் வந்து உள்ள ஃபுட்டுக்கிட்ட எதுவும் கிடைக்காது, டீ காஃபி கூட கிடைக்காது. பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு மசனகுடி தான் போகணும், உங்களுக்கு மெயின் டவுன் தான் போகணும். ஆமாம், இந்த ரெசார்ட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மேலே போர்டு இருக்கு பாருங்கள், இந்த ரன்னிங் ஸ்ட்ரீம் ரெசார்ட்னு போட்டிருக்காங்க. கீழே இருக்குது பாருங்க போர்டு, அவன் கான்டாக்ட் நம்பர்லாம் அதில் இருக்குது, உங்களெல்லாம் பயன்படும் கண்டிப்பாக. அதேமாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டே தான், அதையும் சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட. ரொம்ப நீட்டாக இருக்குது, வாஷ்ரூம்லாம் நீட்டாக இல்லை ஓரளவுக்கு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா சர்வீஸே கிடையாது சுத்தமாக. நேற்று நைட்டு 9 மணிக்கு வந்தேன். ஆமாங்க. அதே மாதிரி நல்ல ஃபாரஸ்ட்டு இங்கே பாருங்க. இது டாக் பார்த்தீங்களா, செமையாக இருக்குது, கடிச்சிடும். இது மேல் வந்து கடிச்சிடுங்க, கோவமாக பார்க்குது பார்த்தீங்களா, அப்படியே சும்மாருப்பா. அங்கே இருக்குது ஃபீமேல் இருக்காங்க, அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த மசனகுடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் நிறையா வரும். அதேமாதிரி காட்டு யானைலாம் வரும். அதுக்கான இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு. அதாவது மேலேறி பார்ப்பாங்க, ஏதாச்சும் யானை என்ன வருதா இல்லையான்ட்டு. வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி அலர்ட் ஆகிப்பாங்க. அதேமாதிரி இந்த காம்பவுண்டு பாருங்கள், இந்த காம்பவுண்டு சுற்றி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே மசனகுடியை பொறுத்து வீட்டில் வந்து நாய் வளர்க்குறாங்கன்னு வச்சுங்க, வீட்லேயோ ரெசார்ட்டே வளர்க்குறாங்கன்னா அதுக்கு மாதிரி கூண்டு வச்சுருப்பாங்க உங்களுக்கு. எதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுத்தை, புலி அது மாதிரி வந்துச்சுன்னு வச்சுங்க, நாய் அட்டாக் பண்ணிவிடும். பார்த்தீங்கன்னா அழகாக தூக்கிட்டு போயிடும். நம்மள்ட்ட தான் உருன்னு இருக்குது, நம்மகிட்ட மட்டும் உருன்னு சொல்லுது பார்த்தீங்களா. ஐயோ முறைக்குதுங்க, கிட்ட போனாங்க. அது புலி சிறுத்தை வந்துச்சுன்னு வச்சுங்க, அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு போயிடும். பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட்டில் வந்து செமையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, சுற்றிலும் பார்த்தீங்களா ஃபுல்லாக மரம் தாங்க உங்களுக்கு. நல்ல காற்று அடிச்சிட்டு பார்த்தீங்களா, பேசும்போது காற்று அடிச்சிட்டு பார்த்தீங்களா பயங்கரமாக. அதே மாதிரி நேற்று நைட்டு தான் இங்கே 9 மணிக்கு தான் வந்து செக்கின் ஆனேன். அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன், எப்படி வந்தேன்னான்ட்டு. நைட் எப்படி இருந்துச்சு பாருங்கள், சரிங்களா. நம்ம மசனகுடியில் தங்க போகிற காட்டேஜுங்க இது, அதுக்கு போகிற ரோடு தான். லெஃப்ட்டு போனீங்கன்னா மாயார் போகிறது, நாளைக்கு காலையில் அதுக்கு போவோங்க. இந்த ஒரு பாலம் ஒன்று இருக்கு பாருங்கள், இந்த பாலம் தாண்டினா ரைட் சைடில் நம்ம திரும்பணும். அதாவது எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம சிங்காராவில் தங்குவோம், இந்த தடவை பார்த்தீங்கன்னா சிங்காராவில் தங்கலை, கொஞ்சம் இது கொஞ்சம் தள்ளி அவுட்டரில் இருக்குது. அவுட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரைட்டு தாங்க, பேம்போ பேங்க்ஸ்னு போட்டு பாருங்கள், இந்த ரைட்டு தான். இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காடு, சிங்காரம் மாதிரி காடுங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யானை, புலி எல்லாமே வரும். இங்கே காட்டெருமை, மான் எல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா என்ன ஒன்று, கொஞ்சம் ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, அவ்வளோதான். உள்ளே பார்த்தீங்கன்னா 5-6 காட்டேஜ் இருக்குங்க. ரைட் சைடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, அப்படியே ரைட் சைடில் வண்டி திருப்போம். ரைட் சைடில் திருப்பிட்டு ரோடு தான் சரியில்லை பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூக்கி தூக்கி போடுது பாருங்கப்பா. அப்படியே லெஃப்ட்டுங்க. அப்பா அப்பா, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்ம தங்க போகிற காட்டேஜ் வந்துடுங்க. செம பள்ளமாக இருக்குங்க எல்லாமே, இங்கே பார்த்து வரணும் போடுங்க வண்டியில். பரவாயில்லங்க, இந்த வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்க வச்சு நமக்கு பிரச்சனை இல்லைங்க, ஓரளவு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது நமக்கு. ஒரு பெரிய பெரிய பள்ளத்துலேயும் கொஞ்சம் ஈஸியாக போயிடுது வண்டி வந்து. ஃபுல்லாக பாருங்கள், யாருமே இல்லை, காடு தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டுங்க, ஃபஸ்ட்டு நம்ம தங்க போகிற காட்டேஜ் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேர் வந்து ரன்னிங் ஸ்ட்ரீம் ரெசார்ட். வாங்க அப்படியே உள்ளே போவோம். பாருங்கள், வாத்தெல்லாம் இருக்குது இங்கே, வாத்து, தென்னை மரம் நிறையா இருக்கார. எங்கே நிப்படுறதுக்கார யாரையும் காணோம், இருங்க பார்ப்போம். அப்படியே உள்ளே போவோங்க, இன்னும் போயிட்டே இருக்குது பாருங்கள். அழகாக அப்படியே காரணம் பட்டிக்கலாம், ஜம்முன்னு நம்ம ரூம் கிட்டே காரணம் பட்டிக்கலாங்க. அப்புறம் நைட் அந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, நைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டு, அதனால் நம்ம தங்கி இந்த ரூம் வீடியோ எடுக்க முடியல. பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அது சொல்லிட்டேன், ஆவரேஜ் தான். என்னை பற்றி நீங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிட்டு அப்புறம் வந்து அது சரியில்லை சரி நம்ம சொல்லக்கூடாது. நான் ஒன்றும் ரெசார்ட் ஓனர் கிடையாது, அதே மாதிரி வந்து இது ப்ரொமோஷனல் வீடியோ கிடையாது, சரிங்களா. கார் பார்க்கிங்லாம் நிறைய இடம் இருக்குங்க உங்களுக்கு. இங்கே பாருங்கள்,
நம்ம கார் இங்கே நிற்கிது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள், ஃபயர் கேமரா இந்த இடத்த போடுறாங்க உங்களுக்கு. இப்போ நம்ம வீக் டேஸ் தான் யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், அழகாக உட்காந்துக்கலாம், ஸ்டோன் பெஞ்ச் சுற்றிலும் உட்காந்துக்கலாம் ஜம்முன்னு. அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல எப்பா நல்லா வெயிட்டாக இருக்குது. சிக்கன் பிபிகோ அதுவும் போகலாம் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு. அடுத்தது வந்து இங்கே பாருங்கள் ஊஞ்சல், சாரி அது ஊஞ்சல் தாங்க, ஆமாங்க ஊஞ்சல் சேர் தான். நானே இதில் உட்காந்து ஆதில் பார்த்தீங்கன்னா அழகா அங்கே கேம்ப் ஃபயர்லாம் போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து ஜாலியாக அப்படியே ரசிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஜாலியாக பார்த்துட்டு இருக்கலாம் அப்படியே ஜம்முன்னு. இங்கே பாருங்கள் செமையாக இருக்குது. பார்த்து மேலே பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நிறையா இருக்குது. மட்டை கிட்ட தேங்காய் விடுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரெசார்ட்டில் வந்து வாத்தெல்லாம் நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வாத்து இருக்குது. செமையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன், கிட்ட வந்துச்சு. கிட்ட வந்து நம்ம புரோட்டா சாப்பிட்டோம், அந்த புரோட்டா போட்டோம் அதையும் சாப்பிட்டுச்சு. பார்த்தீங்கன்னா சிக்கன் சாப்பிட்டேன், அதையும் பிச்சு போட்டோம், அதையும் சாப்பிட்டுச்சு. இங்கே தான் நைட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அழகா சூப்பராக இங்கே வெளியில் உட்காந்துட்டு அப்படியே இங்கே பாருங்கள் மரம்லாம் இருக்குது. உள்ள கொய்யா மரம், மாங்காய் மரம் அதெல்லாம் இருக்குது. பார்த்து செமையாக ரசிக்கலாம் அப்படியே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா காற்று எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா காற்று ஜெஜன் அடிச்சுட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக காற்று தான் உங்களுக்கு. அடுத்தது இந்த இடத்த காட்டுறோம் பாருங்கள். நேற்று தான் அவர் சொன்னார். பார்த்தீங்கன்னா இந்த இடம் உடஞ்சிருக்கு. பார்த்தீங்களா, இந்த பச்சை கலரில் துணி போட்டு கட்டிருக்காங்க. பார்த்தீங்களா, ஒரு ஒரு தடவை என்னாச்சுன்னா யானை அந்த இடத்த உடச்சி அப்படியே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இங்கே நின்றுருக்கான் யானை வந்து. இந்த மாங்காய் மரம், இந்த கொய்யா மரம்லாம் இருக்குல்ல, அதுக்காக வந்திருக்கு. இன்னொன்று குரங்கு பிரச்சனை அதிகம் இங்கே வந்து. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா குரங்கு இருக்குது சுற்றிலும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமில் இருந்தீங்க, ரூமை பூட்டி சாத்தி வச்சுக்கிங்க எப்பொழுதுமே, அதான் பெஸ்ட்டு உங்களுக்கு. சுற்றிலும் பாருங்கள் அடைச்சி எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லாக உங்களுக்கு. ரிவர் ஸ்ட்ரீம் சொன்னாங்க, அது தண்ணி இப்படி தான் வரும் போல இருக்குது. தண்ணி மழை பெஞ்சா ஓடும் போல இருக்குங்க சுற்றிலும் அப்படியே. அது மாதிரி பண்ணியிருக்காங்க சூப்பராக. சரி நம்ம ரூம் டூர் பார்ப்போம் அப்படியே. அதே மாதிரி ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரி இருக்குது. எக்கோ அடிக்குதா? அது கப்பலாக தங்குற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. அடுத்து 6 பேர் தங்குற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. 10 பேர் தங்குற மாதிரி ரூம்ஸ் இருக்குது. அது மாதிரி நிறையா இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஒன்று ஒன்றா காட்டுறோம் பாருங்கள் அப்படியே. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கப்பல் ரூம் பார்ப்போங்க. சரிங்களா? அது இதெல்லாம் தங்கியிருந்தேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம அது பக்கத்தில் ரூம் இருக்குது, அது போய் பார்ப்போம். சரிங்களா? இல்லை சொல்லி விடுங்க அப்படியே சாவியை அதில் சொல்லி விட்டிங்கன்னு வச்சுங்க. சொல்லி விட்டிங்கன்னா எல்லாம் ஆனாயிடும் உங்களுக்கு பக்காவாக. அவ்வளோதான், விடுங்க அப்படியே விடுங்க. ஜஸ்ட்டு உள்ள கொஞ்சம் பாருங்கள், அழகாக 2 சோஃபா இருக்குது. ஒரு சோஃபா 2 பேர் உட்காரலாம் அதில் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிலாம் ஒர்க் ஆகுதுங்க. இங்கே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், விண்டோ இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை கிடையாது. ஒய்ஃபை இல்லாதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த டிவி போட்டு தான் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா போர் அடிச்சிச்சு. அழகாக 2 பேர் படுக்கலாம் பெட்டு. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் பெட்டு வந்து. 3 பேர் தங்குற மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேர் தங்குற மாதிரி தான் இருக்குது. பக்கத்தில் சார்ஜர் பாயிண்ட்லாம் பாருங்கள், 2-3 பாயிண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மிரர், ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம் பக்கம் இருக்குது. சேர் தான் இல்லை, நம்ம ரூம்லுமே சேரில் பார்த்தீங்கன்னா கபோர்டு, ஒரு டேபிள் சேர் கொடுத்தா சூப்பராக வந்துருக்கும். பரவாயில்ல. ஜஸ்ட்டு வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஷவர் இருக்குது. கீழே பேக்கேஜ் பிடிச்சிக்கலாம் அப்படியே. நல்லா வெஸ்டர்ன் காசெட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிரர் இருக்குது பாருங்கள். கீழே வாஷ் பேஷன் இருக்குது உங்களுக்கு. லைட்லாம் ஒர்க் ஆகலை. இன்னொன்று ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணலாம் கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்டாண்ட் வந்து குனியும் போது நம்ம தலையடிக்குது லைட்டாக வந்து. அது ஒன்று தான் மைனஸு. ப்ளஸ் வாஷ்ரூம் பொறுத்தவரைக்கும் ஆவரேஜாக உங்களுக்கு ரொம்ப நீட்டெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா ரூமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக, ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்டில் தங்கலாம் நம்ம வந்தால் நம்ம. சரிங்களா? தூக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரூமுங்க. அது இல்லை கிட்டத்தட்ட ஒரு 6லேருந்து ஒரு 8 பேர் தங்கலாம். பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெட்டு இது வந்து. 3 பேர் தாராளமாக படுக்கலாம். பார்த்தீங்கன்னா அதில் வந்து இதில் 3 பேர், இதில் 3 பேர் படுக்கலாம் தாராளமாக. எக்ஸ்ட்ரா பெட் வேணாலும் நமக்கு வந்து கீழே போட்டு கொடுப்பாங்க. அதே அந்த ரூமில் உள்ள மாதிரியே பார்த்தீங்கன்னா டிவி, மிரர்,
கபோர்டு பார்த்தீங்கன்னா பெருசாக 2 கபோர்டு இருக்குது உங்களுக்கு. இது ஒரு கபோர்டு இருக்குது, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது பாருங்கள், பெருசாக இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ்ரூம் பாருங்கள், இருட்டாக இருக்குது இந்த இடம். அப்படியே ஒரு லைட்டு சுவிட்ச் எங்கே இருக்குது, சுவிட்சை காண விடுங்க பரவாயில்ல. இந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, இந்த பக்கம் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது பாருங்கள். ஒரு 2 பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குங்க உங்களுக்கு. அழகாக ஒரு 8 பேர் வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக தாராளமாக தங்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருந்தது பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் தான். இதில் என்னன்னு வச்சிங்க, சோலார் ஹீட்ரு, செம்ம சூடாக தண்ணி வந்துச்சு பார்த்தீங்கன்னா. தொடர்ந்து வந்துட்டு இருந்துச்சு தண்ணி, ஆனால் ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தோம். இப்போ மற்ற பிளாக்ல அங்கே ஒரு பிளாக் இருக்குது, இங்கே ஒரு பிளாக் இருக்குது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹீட்ருங்க. அந்த கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தண்ணி வரும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹட் டைப்பு உங்களுக்கு. வாங்க இதையும் போய் உள்ளே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே பாருங்கள், அப்படியே பில்லர்லாம் போட்டு தூக்கியிருக்காங்க. அப்படியே படி ஏறணும் மேலே. அப்படியே இங்கே வெளியில் இடம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக செமையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், ஜில் பண்ணலாம். அப்படியே மிரர் இருக்குது தவிர பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி பெரிய ரூமுங்க எல்லாமே. பா இல்லை பெரிய கிங் சைஸ் பெட்டுங்க. இதில் 3 பேர், இதில் 3 பேர் செமையாக படுக்கலாங்க. அப்பா 6 பேர். கீழே வேணால் இந்த நீட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போட்டுக்கலாம். அதேமாதிரி வாஷ்ரூம் பாருங்கள், பரவாயில்லங்க. இந்த வாஷ்ரூம் சூப்பராக நீட்டாக இருக்குது. நல்லா வெஸ்டர்ன் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் மாடலு. மிரர், இந்த வாஷ் பேஷன் தனியாக வச்சுருக்காங்க, பரவாயில்ல, ஓகேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் 20 பேர் வரை வரீங்கன்னு வச்சிங்க. அவங்க தங்குறது தனி வீடு ஒன்று இருப்பார். இந்த இடம் தனி வீடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா அதையும் உள்ளே போய் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே தோங்க சார். பவர் சப்ளை இல்லை பார்த்தீங்கன்னா. இது ஒரு ஹால் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 15 இருக்கும் சைஸ் வந்து. இங்கே வந்து ஒரு 5-6 பேர் தங்கிக்கலாம் தாராளமாக. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் பாருங்கள், இதில் 4 பேர் தங்கிக்கலாம். அடுத்து இப்படி வந்து அமைச்சிங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது, இதில் 2 பேர் தங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4 பேர் தங்கிக்கலாம் உங்களுக்கு. அழகாக போட்டிருக்காங்க, பெட்டெல்லாம் சூப்பராக இருக்கு பாருங்கள். இங்கே ஒரு ரூம் இருக்குது பாருங்கள், அப்படியே இங்கே 2 பேர் தங்கிக்கலாம். அப்படியே இது வந்து வாஷ்ரூம் உள்ள இருக்குங்க உங்களுக்கு. அதாவது நிறைய பேர் வரீங்கன்னு வச்சுங்க, அழகாக ஒரு தனியான ஒரு வீடு எடுத்துக்கலாம். ஜம்முன்னு இந்த இடத்துல எடுத்துகிட்டு தின்னர் இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். இங்கேயும் உட்காந்துக்கலாம், வெளியில் வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. அப்படியே உங்களுக்கு பார்க் பண்ணிட்டு இந்த ஹோஸ்லாம் இங்கே இருக்குது, வண்டி கழுவுறது எது வேணாலும் இங்கே வச்சு நம்ம பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா. உங்களுக்கு நல்ல ஒரு செமையான இடங்க உங்களுக்கு இது. அப்படியே இங்கே மேலே மாடிக்கு வந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடிக்கு பாருங்கள். காற்று தாங்க செமையாக அடிக்குது. அப்படியே இங்கே அப்படியே ஈவினிங் டைமில் வந்து இங்கே உட்காந்துங்க செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இந்த இடத்துல வந்து அதேமாதிரி இங்கே தேவை பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தான் உங்களுக்கு. யானை, மான் அது மாதிரிலாம் பார்க்குறது வாய்ப்பு இருக்குது நிறையா. வந்து உங்களுக்கு காட்டு மாடு அது மாதிரிலாம். புளியும் ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓடுது பாருங்கள், வாய்க்கா மாதிரி. அது பார்த்தீங்கன்னா பைக்காரா ஃபால்ஸ்லேருந்து வருதுங்க உங்களுக்கு. இல்லை தண்ணி சூப்பராக ஓடிட்டுருக்கு. அதே விண்டரில் வந்தீங்கன்னு வச்சுங்க, மழை காலத்தில் வந்தீங்கன்னா தண்ணி நிறையா ஓடும். அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல பிடிச்சதே வந்து காற்று தான் நமக்கு. செம காற்று பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காற்றடிச்சு இருக்குது எப்பொழுதுமே. ஃப்ரெண்ட்ஸ் மக்கள், இங்கே உள்ள எல்லா ரூம்ஸையும் காட்டிட்டேன் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. வந்தீங்கன்னா தங்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் இந்த நீட்னஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. அதாவது வாஷ்ரூம்லாம் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும், ரூமுமே வந்து ஒரு மீடியமாக தான் இருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டில் தங்கினா தாராளமாக தங்கலாம். இங்கே வந்து ஏரியா சூப்பர் ஏரியா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. எப்பொழுதுமே காற்று செமையாக அடிச்சிட்டு இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பால்லாம் எடுத்துருந்தீங்கன்னு வச்சுங்க, இங்கே பாருங்கள் அழகாக வாலிபால் விளாட்லாம் சூப்பராக. வாலிபாலு, ஷெட்டிலு, மெயினாக ஷெட்டில் தான். இது ஷெட்டில் வந்து அடிக்கிற காற்றுக்கு விளாட்றது ரொம்ப கஷ்டம். பார்த்தீங்கன்னா காற்றை பாருங்கள், இங்கே சவுண்டு விட்டே இருப்பாருங்க. நான் காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வந்து ரூம்கிட்ட வந்து கத்திட்டு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா. ஓடு கத்திக்கிட்டு எழுப்பி ஓடு பார்த்தீங்களா, கொத்த வருதுங்க நம்மளே. என்ன பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா கப்புளோட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குங்க. என்ன ஒன்று சமைக்க தான் ஆள் இல்லைன்னாங்க, ஃபுட்டெல்லாம் இல்லைன்னாங்க. பட்டு வண்டி 2 வீலர் இருக்குது உங்கள்கிட்ட. அந்த பையன் 2 வீலர் வச்சுருக்காப்புல, அங்கே நிற்கிற ஒரு பையன் 2 வீலர் இருக்குது. அழகாக போயிட்டு வெளியில் போய்ட்டு நமக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு தரேன்னாப்புல. பட் நான் ஒரு ஆள் தானே இருக்கேன், நமக்காக ஏன் போயிட்டு வெளியே போகணும் எக்ஸ்ட்ரா, சரிங்களா.
அதனால் நானே போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா எது வேணாலும். அதே மாதிரி இங்கே வந்து ஒய்ஃபை கிடையாது, டவர் கிடைக்குது ஃபுல்லாக வந்து, அது பிரச்சனை கிடையாது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. அடுத்தது காற்று தான் பாருங்கள், ஃபுல்லாக மரம் இருக்க வச்சு காற்று செமையாக அடிச்சுட்டு இருக்கு நமக்கு அப்படியே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.